ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பூரி செய்கிறதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை திரட்டி எடுத்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூரி கிழங்குலாம் நார்மலாக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு தான். பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ரெசிபி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிக்சர் அனுப்பி விடுங்க. நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவை யூடியூப்பில் ஷேர் பண்ணுவேன். ரொம்ப நேரம் அப்படியே உப்பலாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.